இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியை அரசியலாக்க வேண்டாம் ஜாசிகா. வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் KPKTயில் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியை அரசியலாக்கும் பாஸ் கட்சியின் நடவடிக்கை பல்லினம் மற்றும் மதங்கள் கொண்ட மலேசியர்களின் உரிமைகளை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் அனைத்து இனங்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதை விடுத்து குறுகிய அரசியல் நோக்கத்துடன் சமூகங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தக்கூடாது என்று ஜாசிகாவின் உச்சமன்ற உறுப்பினர்கள் 3 கூட்டாக இணைந்து வெளியிட்ட அறிக்கையின் வாயிலாக சாடியிருக்கின்றனர். இதனிடையே மலேசியர்கள் இனத்தாலும் மதத்தாலும் அரசியல் லாபத்திற்காக பிரித்தாளப்படாமல் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் புரிந்துணர்வோடும் பரஸ்பரத்தோடும் அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் என்றும் ஷேக் உமார் பகாரிப் அலி, யாங் சபோரா ஒத்தமான் மற்றும் சைரட்சான் ஜோஹன் ஆகியோர் கூறியிருக்கின்றனர். நாட்டின் அரசியலில் மலேசியர்களின் உணர்வை கொண்டு வருவதோடு வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடாத தீவிர அரசியலை கைவிட வேண்டும் என்றும் பாஸ் கட்சிக்கு வலியுறுத்தப்பட்டது. பன்முகத்தன்மையே இந்நாட்டு மக்களின் வலிமை எனவும் அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது நெறியுடைய மற்றும் தரமான சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒருபடி நிலை எனும் பாஸ் கட்சியின் பொது செயலாளர் டாக்டர் ஸ்ரீ தக்கியுடின் ஹசானின் கூற்றுக்கு எதிராக அக்கட்சியின் நடவடிக்கை உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வழக்கறிஞரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் 22 பேர் கைது. வழக்கறிஞர் ஒருவரை காயமடையும் வரை தாக்கப்பட்ட விவகாரத்தில் 22 பேரை போலீஸ் கைது செய்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பினாங்கு ஜார்ஜ் டவுன் பெர்சியாரான் கார்பல் சிங்கின் உள்ளே ஒரு கடைக்கு முன்புறத்தில் வழக்கறிஞர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டதாக வடகிழக்கு பினாங்கு மாவட்ட போலீஸ் படை தலைவர் அப்துல் ரசாக் முகமது உறுதிப்படுத்தினர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவ முக்கிய 22 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். பினாங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் அந்த 22 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபராக கருதப்படும் குத்தகையாளராக பணியாற்றும் 46 வயதுடைய ஆடவர் ஒருவர் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே குற்றவியல் சட்டம் செக்ஷன் 324 மற்றும் 109 கீழ் அவ்வாடவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கலைத்துறையில் உள்ள 100 பேருக்கு ஜியாரா மடானி அட்ஃபினாஸ் உதவி திட்டம். ஜியாரா மடானி அட்ஃபினாஸ் உதவி திட்டத்தின் வழி அடுத்த ஆண்டு கலைத்துறையில் உள்ள 100 பேருக்கு உதவிகள் வழங்க மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டு கழகமான ஃபினாஸ் இலக்கு கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு உதவும் நோக்கில் இவ்வாண்டு டிசம்பர் 27ஆம் தேதி வரை கலைத்துறையில் உள்ள 48 பேர் உதவி பெற்றுள்ளதாக தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். நாங்கள் உண்மையில் இதற்காக தனி ஒதுக்கீடு எதுவும் செய்யவில்லை. இது ஹவானா நிதியில் இருந்து வேறுபட்டது. ஆனால் இது ஃபினாஸின் முன் முயற்சியாகும். இதில் நாங்கள் வியூக பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றுகிறோம் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரில் மூத்த கலைஞரும் நகைச்சுவை நடிகருமான சத்யா பெரியசாமியை சந்தித்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தமக்கு வழங்கப்பட்ட இந்த உதவித்தொகை மருத்துவ செலவை ஈடுகட்ட உதவும் என்று 60 வயதுடைய சத்யா தெரிவித்தார். 42 ஆண்டுகளாக கலைத்துறையில் மிளர்ந்து வரும் சத்யா தற்போது கிறிஸ்துமஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளதாகவும் தொடர்ந்து சில நிகழ்ச்சிகளில் நடித்து வருவதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு சுமை தரும் மின் கட்டண உயர்வை அரசாங்கம் அனுமதிக்காது. மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் மின் கட்டண உயர்வை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது. மேலும் மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று தெனாகா நேஷனல் நிறுவனம் TNBக்கு அறிவித்திருக்கும் நிலையில் அதற்கான விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று அந்நிறுவனம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். மக்களுக்கு சுமையை ஏற்படும் மின் கட்டண உயர்வை நாங்கள் அனுமதிக்கவில்லை. இந்த அதிகரிப்பு வசதியை படைத்த குழுவை சேர்ந்தவர்களை மட்டுமே உள்ளடக்கி இருப்பதாக நான் முன்பு கூறியிருந்தேன். அல்லது அதிக லாபம் ஈட்டும் நிறுவனங்கள். மின் கட்டண உயர்வால் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்படவில்லை. இருப்பினும் அதற்கான செலவு அதிகமாகும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். செலவு அதிகரித்தாலும் அது பெரும்பான்மையான மக்களை பாதிக்க கூடாது. இது அரசாங்க கொள்கை என்றார் அவர். நேற்று லங்காவி குவாவில் உள்ள ஹல்ஹானா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார்.
2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவுக்கு ஜப்பான் அரசாங்கம் ஒப்புதல். 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட வரைவுக்கு ஜப்பான் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதில் 554 கோடி அமெரிக்க டாலர் அந்நாட்டின் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி இந்த வரவு செலவு திட்டம் அமலுக்கு வரும். அடுத்த ஆண்டு இந்த வரவு செலவு திட்ட வரைவு மீண்டும் நாடாளுமன்றத்தில் சரிபார்க்கப்படும் என்று உள்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கல்வித்துறைக்காக 3517 கோடி அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட துறைகளுக்கான ஒதுக்கீடு அதிகப்பட்டிருக்கும் நிலையில் அதனை ஈடுகட்ட கூடுதல் நிதி ஆதாரங்களை ஜப்பான் இன்னும் முடிவு செய்யவில்லை. இதனை ஈடு செய்ய பெருநிறுவன வரிகளை உயர்த்த முன்னாள் பிரதமர் ஷிகேரு இஷிபா முன்மொழிந்திருந்தார். இருப்பினும் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. யுபிஎன்எம் பயிற்சி அதிகாரி சார்பில் வாதாட வழக்கறிஞர் ராம்கர்பால் சிங் நியமனம். சலவை பெட்டியை பயன்படுத்தி புதிய மாணவருக்கு காயம் விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தின் ராணுவ பயிற்சி கழகத்தின் பயிற்சி அதிகாரியின் சார்பில் வாதாடவிருக்கும் வழக்கறிஞராக புக்கிட் கெலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர்பால் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அமீருல் இஸ்கந்தார் நொரார்சானின் சார்பில் ஆஜரான ராம்கர்பால் அவ்விவகாரத்தை கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி எகுஸ்ரா அலி தெரிவித்தார். இவ்வழக்கு தொடர்பான சில ஆவணங்களை எதிர்த்தரப்பிடம் சமர்ப்பித்து விட்டதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நடியா இலானா ஜமாலுடன் கூறினார். கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக நீதிமன்றம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதியை நிர்ணயித்தது. இதனிடையே பிரதிநிதித்துவ மனுவை சமர்ப்பிப்பதா அல்லது இல்லையா என்பது குறித்து அமீருல் இஸ்கந்தார் தரப்பிடம் இருந்து எந்த ஒரு உத்தரவையும் தமது தரப்பு பெறவில்லை என்று ராம்கர்பால் தெரிவித்தார். அக்டோபர் 22ஆம் தேதி இரவு மணி 11:45 அளவில் சுங்கை பிசி ராணுவ முகாமில் சலவை பெட்டியை பயன்படுத்தி 20 வயதான முகமது சல்பான் முகமது எனும் புதிய மாணவருக்கு வேண்டுமென்றே காயத்தை விளைவித்ததாக 22 வயதான அமீருல் இஸ்கந்தார் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 323 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. மலேசியாவின் வளமான எதிர்காலத்தை மடானி அரசாங்கம் உருவாக்கும். மலேசியாவின் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றும். ஏழ்மையில் உள்ளவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், மாணவர்கள், நகர் மற்றும் புறநகர் என்று எவரும் ஓரம் கட்டப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சியை அரசாங்கம் இதுவரை வகுத்துள்ளதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இவ்வாண்டு முழுவதும் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படும் மடானி அரசாங்கத்தின் ஒவ்வொரு முயற்சியிலும் மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கே முன்னுரிமை வழங்கப்பட்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் மக்கள் மற்றும் நாட்டின் மதிப்பை உயர்த்துவதில் மடானி அரசாங்கம் பல முயற்சிகளை செயல்படுத்தியுள்ளது. அதில் ரஹ்மா உதவித்தொகை SDR B40 பிரிவை சேர்ந்த 90 லட்சம் பேருக்கு பயனளித்துள்ளதை அன்வார் சுட்டிக்காட்டினார். மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் இரங்கல். மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் தனது நெருங்கிய நண்பர் என்று கூறிய அன்வார், அவர் நவீன இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய நபர் என்றும் புகழாரம் சூட்டினார். இந்தியாவை உலக பொருளாதார சக்தியாக மாற்றுவதில் மன்மோகன் சிங் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். எதிர்ப்புறம் வாகனத்தை செலுத்திய 2 ஆடவர்கள் கைது. டாமன்சாரா பூச்சோங் நெடுஞ்சாலையின் 16வது கிலோமீட்டரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க எதிர்ப்புறம் வாகனத்தை செலுத்திய 2 ஆடவர்களை 35 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று போலீசார் கைது செய்தனர். வியாழக்கிழமை காலை 11:32 மணி அளவில் போலீஸ் ரோந்து காரையும் மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் மோதிவிட்டு புரோட்டான் சத்ரியா காரில் தப்பிக்க முயன்ற 2 சந்தேக நபர்களை ரோந்து போலீசார் துரத்தி சென்றதாக பெடலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷாருல் நிசாம் ஜாஃபர் கூறினார். 30 மற்றும் 29 வயதுடைய அவ்விரு சந்தேக நபர்களும் ஜாலான் பேஜேயு அரா டாமன்சாராவில் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ACP ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர்களின் காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 12.87 கிராம் எடைக்குள்ள ஷாபு என நம்பப்படும் போதைப் பொருளும் மின் அதிர்வலை ஆயுதமும் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். காரை ஓட்டி சென்ற சந்தேக நபர் ஏற்கனவே
11 குற்றப்பதிவுகளையும் போதைப் பொருள் சார்ந்த 5 குற்றப்பதிவுகளையும் கொண்டுள்ள வேளையில் மற்றொருவர் குற்றப்பின்னணியை கொண்டுள்ளார். இவ்வழக்கு குற்றவியல் சட்டம் செக்ஷன் 307, 186, 279, 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் மற்றும் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 42 உட்பிரிவு 1 கீழ் விசாரிக்கப்படுகிறது.